சிலுவை பயணம் நாள் 38. நினைவு கூறுங்கள். லூக்கா 22:1-20 இயேசுவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் தவக்காலத்தில் மட்டுமல்ல, வாழ்நாளெல்லாம் நினைவு கூறப்பட வேண்டியவைகள். இது எகிப்தின் அடிமைத்தன விடுதலைக்கான பஸ்கா அல்ல, பாவ அடிமைத்தன விடுதலைக்கான பஸ்கா. உடன்படிக்கை என்றால் ஒருவரோடு ஒருவரை பிணைப்பது, மாறாக வெறும் பொருட்களை பரிமாறிக்கொள்வது அல்ல. இயேசு தன் சதையையும் இரத்தத்தையும் நமக்கு தந்து நம்மை பரிசுத்தமாக்கி கடவுளையும் நம்மையும் பிணைக்கிறார். இதற்கு தன்னை தியாக பலியாக்கினார். கிறிஸ்துவால் மீட்பு, கிறிஸ்துவால் மட்டுமே மீட்பு என்பதை புதிய உடன்படிக்கை சொல்கிறது. நம் நற்கிரியைகள், பக்தி செயல்கள் நம்மை மீட்காது. நாம் பாவத்தை மகிழ்ச்சியாக செய்து விடுகிறோம். ஆனால் நம் மீட்போ கிறிஸ்து பாடுபட்டு துன்பமடைந்துதான் கிடைத்தது. திருவிருந்து வெறும் சடங்காச்சாரம் அல்ல, கல்வாரியின் அனுபவத்தை நமக்குள் தழுவுதலும் அதன் வழியாக கிடைக்கும் புது வாழ்வின் நம்பிக்கை பெறுதலும் ஆகும். திருவிருந்தை அற்பமாய் எண்ணாதிருப்போம். திருச்சபையில் இணையும் அட்டையாக மட்டும் பயன்படுத்தாதிருப்போம். கிறிஸ்துவின் தியாகத்தை மறுதலித்து கடவுளின் கோபத்துக்கு ஆளாகாதீர்கள். 1 கொரிந்தியர் 11:23-30. நன்றி.